வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியில் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் லெஜண்ட் சரவணன் நடித்து திரைக்கு வந்துள்ள லீடர் திரைப்படம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். விமர்சனத்தை இறுதி வரை பாருங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படத்துல லெஜண்ட் சரவணனுடன் பாயல் ராஜ்புத், ஆண்ட்ரியா, ஷாம், லால், சந்தோஷ், விடிவி கணேஷ், அறந்தாங்கி நிஷா, ஐஸ்வர்யா மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்துள்ளனர். இயக்கம் துரை செந்தில்குமார், ஒளிப்பதிவு வெங்கடேஷ், படத்தொகுப்பு பிரதீப் இ ராகவ், இசை ஜிப்ரான், தயாரிப்பு லெஜண்ட் சரவணன். கதை என்னன்னா, தென் தமிழகத்தில் உள்ள ஒரு ஹார்பரில் சட்டத்திற்கு புறம்பாக ஒரு கண்டெய்னர் வருகிறது. அதே நேரத்தில் அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் ஆண்ட்ரியா ஹார்பரில் உள்ள அந்த கண்டெய்னர்ல ஏதோ ஒன்று உள்ளது, அதை வெளியே கொண்டு வர வேண்டும் என திட்டம் போடுகிறார். அந்த ஊரில் லெஜண்ட் சரவணன் தன் மகளோட ஒரு மெக்கானிக் கடையில மெக்கானிக்காக வாழ்க்கையை நடத்தி வருகிறார். அம்மா இல்லாத தன் மகளை உயிராக நினைத்து வாழ்கிறார். ஒரு கட்டத்தில் சரவணனுக்கு அந்த ஹார்பரில் சால்ட் என்ற ரவுடி காரை சர்வீஸ் செய்வதற்காக அடிக்கடி அங்கு செல்லும் நிலை ஏற்படுகிறது. இதுதான் நல்ல வாய்ப்பு என்று ஆண்ட்ரியா சரவணன் மகளை மறைத்து வைத்துவிட்டு, சால்ட் தான் உன் மகளை கடத்தினான் என்பது போல் திசை திருப்பி அவர் கையாலேயே அந்த கண்டெய்னரை வெளியே கொண்டு வருகிறார். ஆனால் அதன் பின்புதான் தெரிகிறது, இந்த அத்தனை விஷயங்களுக்கும் ஹெட்ஸ் போட்டது ஆண்ட்ரியா இல்லை, சரவணன் தான். எதற்காக இப்படி செய்தார், ஏன் செய்தார் என்பதே மீதிக்கதை. தமிழ் சினிமாவில் மிகவும் ட்ரோல் செய்யப்பட்ட படங்களில் லெஜண்ட் திரைப்படமும் ஒன்று. அப்படத்திற்கு பின்னர் சரவணன் நடிக்கவே மாட்டார் என கூறி வந்தனர். தன்னை கிண்டலடித்தவர்களை வாயடைக்க செய்யும் விதமாக தற்போது லீடர் என்கிற மாஸ் திரைப்படத்தில் நடித்திருக்கிறார் லெஜண்ட் சரவணன். முதல் படத்தை விட இப்படத்தில் அத்தனை முன்னேற்றம், மகளுடன் பாசம், மகளுக்காக எந்த எல்லைக்கும் செல்லும் போராட்டம், ஆக்ஷன் என ஒரு மாஸ் ஹீரோவாக கலக்கியிருக்கிறார். பாயல் ராஜ்புத், சந்தோஷ் பிரதாப், ஷாம், ஆண்ட்ரியா, லால், ஐஸ்வர்யா, விடிவி கணேஷ், அறந்தாங்கி நிஷா, குழந்தை நட்சத்திரம் இயல் என அனைவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரங்களை சிறப்பாக செய்துள்ளனர். ஜிப்ரானின் பின்னணி இசைப்படத்துக்கு மிகப்பெரிய பலம். பரபரப்பு கொஞ்சம் கூட குறையாமல் படம் ஆரம்பித்ததிலிருந்து கடைசி வரை ஜெட் வேகத்தில் சென்ற அளவுக்கு வெங்கடேஷ் அவர்களின் ஒளிப்பதிவு மற்றும் பிரதீப் இ ராகவின் எடிட்டிங் படத்திற்கு பக்க பலமாக உள்ளது. எதிர்நீச்சல், காக்கிச்சட்டை, கொடி, பட்டாஸ் மற்றும் கருடன் படங்களை இயக்கிய வெற்றி இயக்குனர் துரை செந்தில்குமார் இந்த படத்தையும் உண்மையாகவே மாசாக இயக்கி தான் ஒரு வெற்றி இயக்குனர் என்று நிரூபித்துள்ளார். ஒரு பக்காவான ஸ்பை த்ரில்லர் படத்தை லெஜண்ட் சரவணாவை வைத்து கொடுத்ததற்கே இயக்குனர் துரை செந்தில்குமாரை பாராட்ட வேண்டும். டாப் ஹீரோக்கள் நடித்தால் கண்டிப்பாக பெரிய பாக்ஸ் ஆபீஸ் சாதனை படமாக மாறக்கூடிய கதையை லெஜண்ட் சரவணாவுக்கு கொடுத்து அந்த படத்தை கடைசி வரை அனைத்து ரசிகர்களும் ரசிக்கும்படி சுவாரஸ்யம் குறையாமல் கொடுத்து சிறப்பாக இயக்கியுள்ளார். பழைய வெற்றி படங்களின் காட்சிகளை சில இடங்களில் ஞாபகப்படுத்துவது தவிர்க்க முடியாது. இருந்தாலும் இந்த லீடர் திரைப்படம் அனைவரும் ரசிக்கும் வெற்றி படமாக அமைந்துள்ளது. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு திரை விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.